ஹாய் கைஸ், சரா அட்வைசர் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட் 22/3/2026, ரெக்கார்டிங் டைம் 10:34. சரிங்களா, நம்ம இப்போது நாளைக்கு என்ன லெவல்ஸில் ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா, லாஸ்ட் வீக் கொடுத்துருந்த லெவல்ஸ் எல்லாமே கரெக்டாக அச்சீவ் ஆகிருக்கு. இப்போது கரண்ட்டாக நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 23,114. ஓகேங்களா, இப்போ நாளைக்கு என்ட்ரி பாயிண்ட்டாக 23,320 ரீச் பண்ணும்பொழுது நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக 23,452, செகண்ட் டார்கெட் 23,571, தேர்ட் டார்கெட் 23,756. இதெல்லாம் அப்சைடில் வாட்ச் பண்ணிக்கோங்க. பொசிஷன் எடுத்துகிட்ட பிறகு 23,224 ரீச் ஆகும்போது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் நீங்கள் புட் ஆப்ஷன் வாங்குற மாதிரி இருந்தால் 23,019 கீழே டவுன் சைடில் என்ட்ரி ஆகும்பொழுது ஃபஸ்ட் டார்கெட்டாக 22,887, செகண்ட் டார்கெட் 22,777, தேர்ட் டார்கெட் 22,583. சரிங்களா, இதெல்லாம் டவுன் சைட் டார்கெட்டு. பாருங்கள் கைஸ், நாளைக்கு மண்டே இதெல்லாமே அச்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. சரிங்களா, அண்ட் தென் நாளிலேருந்து கொஞ்சம் மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம், பார்க்கலாம். அண்ட் தென் பேங்க் நிஃப்டி கைஸ், பேங்க் நிஃப்டி கரண்ட்டாக 53,427 ரன் ஆகிட்டுருக்கு. நாளைக்கு என்ட்ரி பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா 54,124 ரீச் ஆகும்பொழுது 54,552 ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் 54,913, தேர்ட் டார்கெட் 55,545. இந்த மூணுமே அப்சைடில் இருக்குங்க கைஸ். ஸ்டாப் லாஸாக 53,808. ஓகேங்களா, இப்போ புட் சைட் பார்த்தீங்கன்னா 53,139 ரீச் ஆகும்போது டவுன் சைடில் ஃபஸ்ட் டார்கெட்டாக 52,711, செகண்ட் டார்கெட் 52,320, தேர்ட் டார்கெட் 51,718. இதெல்லாமே டவுன் சைட் டார்கெட் கைஸ். அப்புறம் கோல்டு பார்ப்போம். கோல்டு இப்போ கரண்ட்டாக 4497 ரன் ஆகிட்டுருக்கு யூஎஸ் டாலரில். சரிங்களா, கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே யூஎஸ் டாலரில் தான் சொல்லுவேன். கோல்டு கரண்ட்டாக 4497 ரன் ஆகிட்டுருக்கு. நாளைக்கு என்ட்ரி பாயிண்ட்டாக 4632 ரன் ஆகிட்டு ரீச் ஆகும்போது ஃபஸ்ட் டார்கெட்டாக 4682, செகண்ட் டார்கெட் 4728, தேர்ட் டார்கெட் 4798. சரிங்களா, இதெல்லாம் அப்சைடில் போக வேண்டியது. இன்கேஸ் நீங்கள் பொசிஷன் எடுத்துகிட்ட பிறகு 4596 வந்துடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ நீங்கள் அப்புறம் என்ன பண்ணால் செல் பண்ணணும் கோல்டு. ஓகேங்களா, 4518 என்ட்ரி பாயிண்ட், ஃபஸ்ட் பாயிண்ட் 4468, செகண்ட் டார்கெட் 4422, தேர்ட் டார்கெட் 4352. ஓகேங்களா, இதெல்லாம் டவுன் சைடில். மேக்ஸிமம் கோல்டுக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 4402.380. இந்த சப்போர்ட்டை ஹோல்டு பண்ணிச்சுன்னா கோல்டு நல்லாயிருக்கும் கைஸ். அதர்வைஸ் கோல்டு இன்னுமே கீழே போக தான் வாய்ப்பு ஜாஸ்தி. 4400 இருக்கா, மேபி 3000 வர வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் 4402 உடச்சதுன்னா கீழே. சரிங்களா, அதனால் கோல்டு கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்ம லெவல்ஸ் பாருங்கள், அது கூடயே போவோம். சரிங்களா, சில்வர் கரண்ட்டாக 67.84 ரன் ஆகிட்டுருக்கு. நாளைக்கு என்ட்ரி பாயிண்ட்டாக 71 வரும்பொழுது என்ட்ரி எடுக்கலாம், சின்ன என்ட்ரி. ஃபஸ்ட் டார்கெட்டாக 73, செகண்ட் டார்கெட் 74, தேர்ட் டார்கெட் 77. ஓகேங்களா, ஸ்டாப் லாஸ் 70. 71 எடுத்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் 70. ஓகேங்களா, என்ட்ரி டவுன் சைடில் பார்ப்போம். 67 வரும்பொழுது என்ட்ரி எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக 65, செகண்ட் டார்கெட் 64, தேர்ட் டார்கெட் 61. ஓகேங்களா, இதெல்லாமே டவுன் சைட் டார்கெட் கைஸ். சில்வருக்கு மேஜர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 63.99. இது பிரேக் ஆகக்கூடாது, ஹோல்டு பண்ணும். சேம் கோல்டு மாதிரி தான், இது ஹோல்டு பண்ணிச்சுன்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் இதையும் பிரேக் ஆச்சுன்னா இன்னும் ஃபால் நிறையா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். ஓகேங்களா, இப்போ ரீசெண்டாக சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ ட்ரம்ப் லாஸ்ட்டு 48 ஹவர்ஸில் ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபயர் கிடையாது, அதாவது நோ சீஸ்ஃபயர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு, போர் நிறுத்தம் கிடையாதுன்ற மாதிரி. அப்புறம் அடுத்து ஒரு சில மணி நேரத்துலேயே வைண்டப் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா நெக்ஸ்ட்டு 48 ஹவர்ஸ்க்குள்ளே ஈரான் ஸ்டாப் பண்ணலன்னா போர் இன்னும் ரொம்ப தீவிரமாகுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பார்ப்போம், இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் ட்ராவல் ஆகும் கைஸ். பார்ப்போம், நம்ம எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்ல, மார்க்கெட் கூடயே ட்ராவல் பண்ணுவோம் கைஸ். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்கேற்ற ரிப்ளை கொடுப்போம் கைஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் ஆல்.